ஹாய் ஹலோ ஜெயதேவ் யூடியூப் சேனல். நம்ம இப்போ ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம். 4 மெழுகுவர்த்திகள் வந்து எரிஞ்சிட்டு இருந்துச்சாம்மா. லேசாக காற்று வீச ஆரம்பிச்சுதான். காற்று வீசினோடனே என்னாச்சாம்மா, அந்த காற்றை பார்த்ததும் மெழுகுவர்த்திகளுக்குலாம் ஒரு பயம் வந்துருச்சான். ஏன் பயம் வந்துருச்சு? ஏன்னா காற்று வீசிட்டு என்ன ஆகும், தீயெல்லாம் அணைஞ்சு போயிடும். அந்த காற்றை பார்த்தோன்னே என்னாச்சு, மெழுகுவர்த்திகளுக்குலாம் பயம் வந்துருச்சான். நான் 4 மெழுகுவர்த்திகள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு மெழுகுவர்த்தி பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அமைதி. அந்த அமைதி அப்படிங்கிற மெழுகுவர்த்தி என்ன சொல்லிச்சு பார்த்தீங்கன்னா, ஐயையோ காற்று வீசுதே, நான் அணைஞ்சு விடுவேனே அப்படின்னு சொல்லி அது மேலே வந்து அது நம்பிக்கை வைக்காமல் ரொம்ப பலவீனமாக சொல்லிச்சான். உடனே என்னாச்சு, காற்று வீசினதும் அந்த மெழுகுவர்த்தி என்னாச்சு, அணைஞ்சு போயிடுச்சான். அடுத்தது 2வது மெழுகுவர்த்தி. அந்த 2வது மெழுகுவர்த்திக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அறிவு. அந்த மெழுகுவர்த்தி என்ன பண்ணுச்சாமா, ஐயையோ நம்மளால் காற்றை வந்து எதிர்க்கவே முடியாதே, நம்ம எப்படி காற்றை எதிர்க்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டே இருந்துச்சாமா. அதனால் என்னாச்சு, அந்த மெழுகுவர்த்தியும் அணைஞ்சிருச்சான். அடுத்தது 3வது ஒரு மெழுகுவர்த்தி. அதோட பேர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்பு. அந்த மெழுகுவர்த்தியும் எப்படியாவது நம்ம வந்து போராடணும்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்துச்சாமா. ஆனால் என்னாச்சாம்மா, அதனாலேயும் முடியாமல் அதுவும் வந்து காற்று வந்து அதனால் எதிர்கொள்ளவே முடியலையாம். அதனால் அதுவும் வந்து அணைஞ்சு போயிடுச்சான். அடுத்தது 4வது மெழுகுவர்த்தி. அது மட்டும் எந்த டைமில் காற்று ரொம்ப அதிகம் வீசுதோ அந்த நேரம் பார்த்து ரொம்ப போராடி அந்த 4வது மெழுகுவர்த்தி என்ன பண்ணுச்சாம்மா, ஜெயிச்சிருச்சாம்மா. அந்த அந்த ஒரு நொடி வந்து என்னாச்சு, அது வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சாம்மா. சரியா? அப்போ பார்த்து அந்த அறைக்குள்ள வந்து ஒரு சின்ன பையன் வந்தானா. அந்த சின்ன பையன் வந்து பார்த்துட்டு என்னாச்சாம்மா, ஐயையோ நான் 10 வச்ச எல்லா மெழுகுவர்த்தியும் அணைஞ்சிருச்சு, 3 மெழுகுவர்த்தியும் அணைஞ்சிருச்சு, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி கவலையாக கேட்டுச்சான். ஆனால் அந்த பையனுக்கு தெரியலையா, 4வது மெழுகுவர்த்தி என்ன பண்ணிகிட்டு இருக்குது, எரிஞ்சிட்ருக்குங்கிறதே அந்த பையன் கவனிக்கவே இல்லையா. அதுக்கு அந்த மெழுகுவர்த்தி சொல்லிச்சான், தம்பி கவலைப்படாத, நான் இருக்கேன் உனக்கு, நீ வந்து வருத்தப்படாத, என்னை வச்சு நீ மற்ற 3 மெழுகுவர்த்தியும் எரிய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மெழுகுவர்த்தி சொல்லிச்சான். அதுக்கு சிறுவன் உடனே என்ன சொன்னானா, உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டானா. அதுக்கு அந்த மெழுகுவர்த்தி என்ன சொல்லிச்சாமா, என் பேர் நம்பிக்கை அப்படின்னு சொல்லி அந்த மெழுகுவர்த்தி சொல்லிச்சான். நாம் எப்போதும் வாழ்வில் நம்பிக்கையை மட்டும் இழக்க கூடாது. நம்பிக்கைதான் வாழ்க்கை. உன்மேல் உனக்கே நம்பிக்கை இல்லாததால் கடவுளே வந்தாலும் பயனில்லை. This video is sponsored by Moto e-shopping app. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you.